ரமேஷ் சேதுராமன் ரொம்ப அதிகமாக இப்படி வாங்கிடுவோம் அப்படி வாங்கிடுவோம் எல்லாம் சொன்னாங்க. கடைசியாக வந்து எங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னாரு. அது சொன்னாங்கன்னு தெரியல இல்ல. ஆனா ஒரு சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன்ஸ் பாதி பேர் சொன்னதுல ஒரு சில விஷயங்கள் ரைட்டு, ஒரு சில விஷயங்கள்ல வந்து நான் முரண்படுறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 5 சீட்டு கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு பெருசுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம தேமுதிகவை நோக்கி எந்த அளவுக்கு நம்ம விமர்சனம் வைக்கிறோமோ அது தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் நமக்கு பொருந்தும் அப்படிங்கறத பார்க்கலாம், யாரும் மறுக்க முடியாது. ஆனா அவங்கள கொடுத்ததுல கூட எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க, இப்போ கிள்ளியூரும் கும்பகோணமும் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பரிச்சயமான ஒரு இடம். ஏன்னா கிள்ளியூர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் போட்டிட்ட இந்த இது, சோ அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தமாக பிளேஸ் பண்றோம் அப்படின்னு வேணா ஒரு இது ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். கும்பகோணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க நிச்சயமா அந்த இடத்துல வந்து மூப்பனார் அவர்கள் குடும்பத்துக்கு வந்து நல்ல பெரிய மரியாதை இருக்கு, பொதுவா இருக்கு அப்படிங்கறதுனால அதுவும் ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம்ங்கிறதுனால அதை கொடுத்துக்கலாம். ஆனா ஒட்டஞ்சத்திரம் தொடர்ந்து ஜெயிக்கிறாரு 3 தடவை முடிச்சுட்டு தொடங்குறாரு. சொல்லுங்க ரமேஷ். எஸ் இல்ல அந்த மாதிரியான இது 3 கொடுக்கும் போது அது என்னங்கறத பாக்கணும். அடுத்தது நம்ம வந்து இது பாக்குறோம், நம்மளுடைய அமமுகவுக்கு வந்து கொடுக்குறாங்க சீட்ஸ். அது கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்க பெரியகுளம் சொல்லவே வேண்டாம், எந்த காரணத்துக்காக கொடுத்திருப்பாங்கன்னு தெரியும். அதே மாதிரி மன்னார்குடியும் எந்த காரணத்துக்காக கொடுத்திருப்பார்கள். அதே மாதிரி திருவையார். அதை தவிர்த்துட்டு சோ நீங்க வந்து மற்ற இடங்கள் பாத்தீங்கன்னாக்க இப்ப காரைக்குடியா இருக்கலாம், திருப்பத்தூர், நாங்குநேரி, இந்த மாதிரியாக அவங்க ஒட்டப்படாரம். இது திருச்சிராப்பள்ளியில நிச்சயமா ஆப்வியஸ்லி பிகாஸ் ஏன்னா கே என் நேரு அவர்களுடைய ஓன் கான்ஸ்டிடியூவன்சி சொன்னதுதான். அதே மாதிரி சைதாப்பேட்டைன்னு எடுத்தீங்கன்னாக்கா நிச்சயமா இட்ஸ் கான்ஸ்டிடியூவன்சி ஆஃப் இவர் மினிஸ்டர் மாசு அவர்கள். சோ இந்த மாதிரியாக எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து அவங்க வந்து போக்கஸ் பண்ணி சோ இதெல்லாம் எதெல்லாம் ஹை லயபிலிட்டி. காரணம் என்னன்னா அது ஒரு விஐபி தொகுதி, மினிஸ்டரோட தொகுதி அப்படின்னு இருக்கும்போது அங்க நீங்க வந்து செலவு பண்ண வேண்டியது என்ன, அதை பண்ணாலும் பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் என்னன்னு இருக்கு. இந்த மாதிரியாக பல கணக்குகள் இருக்கும் போது இவங்க கொடுப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கட்சிகள் தங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும்னு தெரிஞ்சா கூட அங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. காரணம் என்னன்னா கடந்த முறை எனக்கு 3 சீட்டு கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரி எனக்கு 5 சீட்டு கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் நம்ம 2 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், நம்மளோட சீட் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை வச்சு அதே மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம ஒரு அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும். இந்த மாதிரியாக பல கணக்குகளை போட்டு அவங்க கண்டினியூ பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது பாக்குறோம். அடுத்த முக்கியமான கேள்வி, இப்போ திமுகவும் அதிமுகவும் நேருக்கு நேர் போட்டிடணும்னா டெஃபினட்டா அது பண்ண மாட்டாங்க. அது பை டிசைன் அண்ட் பை ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல நேருக்கு நேரா இருக்கணும், சமபலம் இருக்கும் இடத்துல பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல ஹெவி வெயிட்ஸ் இருக்காங்களோ அங்க நம்ம பாக்குற மாதிரி வந்து அலையன்ஸுக்கு ஓரளவுக்கு ஒதுக்கி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இந்த இடத்துல காங்கிரஸ் நிக்கிறாங்க அப்படின்னாக்க அதுக்கு நேரா பிஜேபியை போட மாட்டாங்க. அந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு அதிமுக நிக்கிறதுக்கான இந்த பக்கம் பாஜக போடும்போது திமுக. நான் ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா ரமேஷ், நீங்க சொல்றது லாஜிக்ஸ் கரெக்ட். எந்த கட்சிகள் எண்ணிக்கை பர்சன்டேஜ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, இதெல்லாமே இருக்கும். இப்ப நேருக்கு நேர் போட்டிடுறதுங்கிறத தவிர்க்க முடியாது. ஏன்னா 2 பேரும் தான் அதிகமான இடங்கள்ல போட்டிட போறாங்க. ஒருத்தர் மேக்ஸிமம் இது தவிர்க்க முடியாததுதான். இல்ல அதுதான் 70% சீட்ல மேபி இருக்கலாம். இல்ல சார், நான் அத தான் சொல்ல வரேன். நீங்க சொல்றது கேள்வி எடுத்துங்க. 175 169 அப்ப கிட்டத்தட்ட 100ல இருந்து 110 தொகுதி அல்லது 120 வரைக்கும் கூட நேரடி போட்டியாக இருக்கலாம். இப்ப இந்த நேரடி போட்டியில ஸ்ட்ரைக் ரேட் யாருக்கு பெட்டரா இருக்கோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. கரெக்டா? நேரடி போட்டியில இப்போ அந்த நேரடி போட்டியை அதிகமாக வச்சு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக வச்சாதானே ஏடிஎம்கேக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை எடுக்காத போது அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த கேள்வி எனக்கு இருக்கு. இல்ல நீங்க ஸ்ட்ரைக் ரேட்னு நீங்க சொல்லும் போது இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு நீங்க கணக்கு போடும்போது அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க நிச்சயமா. இப்போ ஒரு சில இப்போ நீங்க வந்து கொங்கு பெல்ட்லயே எடுத்தீங்கன்னா கோவை ஒரு சில தொகுதிகள்ல ஒரு சிலருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, கூட்டணி கட்சியா இருந்தானா கூட அதையும் கணக்குல எடுத்துப்பாங்கன்னு நீங்க பார்க்கணும். இல்ல சார், 18 அமைச்சர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 18 அமைச்சர்களை வெற்றி கொள்வதற்கு நீங்களே சொல்றீங்க வியூகம் நிறைய தேவைப்படுது, அவங்க அங்க வந்து அவங்களுக்கான பலம் வேற வேற பலங்கள் இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அது நீங்க பொருந்துனா பெரிய ஹெவி வெயிட்ஸ் எல்லாத்துக்கும் அது பொருந்துதுன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த இடங்கள்ல கூட்டணி கட்சிகளால வெல்ல முடியும், அந்த வெற்றியை கொண்டு வரது எளிதா அல்லது நேரடியா அதிமுகவே நிக்கிறது எளிதா? அந்த வெற்றியை சாத்தியப்படுத்துறது இல்ல அப்படி நீங்க என்ன கணக்கு போட்டாலும் உங்களுக்கு பாசிபிலிட்டி கம்மின்னாக்க அதை கூட்டணிக்கு கொடுப்பது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கணக்கு சரியா இருக்கும்னு சொல்ற காரணம் என்ன, நாளைக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னாக்க ரொம்ப ஈஸியா ஒரு எக்ஸ்கியூஸையும் மக்கள் கிட்ட கொடுத்துட்டு போக முடியும் இல்லையா. அவங்க எப்படி பாப்பாங்கன்னாக்க
பாருங்க நாங்க நின்று கூட ஜெயிச்சிருப்போம் பாருங்க, கூட்டணிக்கு கொடுத்ததுனாலதான் நாங்க தோக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஏன்னா இவங்களே நேரா நின்று தோக்கிறதுக்கும் இல்லைன்னா வந்து கூட்டணி கட்சிகளை வைத்து சொல்வதற்கும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணு. இது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொகுதிகளை எப்படி பாக்குறீங்க? பாஜக ஓரளவுக்கு விரும்பியதை பெற்றது அப்படின்னு சொல்லலாமா? இல்ல தாமரையா கிடையாது. நான் எப்படி பாக்குறேன்னாக்கா அதான் சொன்னேன் இல்லையா, எதிர் தரப்புல கூட்டணிகளுக்கு என்னென்ன கணக்கு போடுறாங்க திமுக தரப்புல, அதுல வந்து எந்த அளவுக்கு உடன்பாடுகள் இருக்கும் அதையெல்லாம் ஒரு கணக்கு போட்டுத்தான் இவங்க வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படிங்கிற மாதிரி வச்சுதான் இந்த காய்களை மொத்தமும் நகர்த்தி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும். இங்க நியாயப்படி பார்த்தா இது வரைக்கும் சொல்லப்பட்டதுன்னா அடிமை கட்சி இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியிலனாக்கா இவங்க 40 வாங்குவாங்க, 50 வாங்குவாங்க, 70 கேட்பாங்க அப்படி இப்படின்லாம் பல பேர் பேசினா கூட காங்கிரஸ்க்கு ஈக்குவலண்டா பிளஸ் ஆர் -1 அந்த அளவுல தான் இங்க வந்து பாஜக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஈவன் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா மாநில அளவுல நிச்சயமா பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு அதிகம் பாஜக எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னாக்க அதிமுகவுடைய முடிவுங்கிறது ஒண்ணு, அது இல்லாம இதுக்கு கோஆபரேட் பண்ணணும்ங்கிறதையும் பாஜகவும் வந்து ஓரளவுக்கு டிசைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியதுதான் 2019 எப்படியோ அதே மாதிரிதான் 2020 இது எப்படியோ 24 எப்படியோ அதே மாதிரிதான் 2029. ஏன்னா அவங்களுக்கு போக்கஸ் எல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன். சரி, அப்படின்னு இருக்கும்போது சரி மாநிலத்துல வளருவோம் பண்ணுவோம், அது ஓட் ஷேர் இதெல்லாம் இருக்கட்டும். எத்தனை எக்ஸ்ட்ராவா 10 MLA மட்டும் உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. இல்ல சார், இப்ப வந்து இப்படி சொல்லலாமா? அதாவது இங்க ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டியா நாங்க வளர்றோம், பாஜக தான் பாஜகவுடைய தனித்துவம், அல்லது இங்க வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி நாங்க வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து இல்ல 29 தேசிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தான் இலக்கு, சட்டமன்றத்தை பத்தி கவலை இல்லைங்கிற இடத்துக்கு வளர்ச்சி சொல்றீங்களா? இல்ல வளர்ச்சிங்கிறது திரு அண்ணாமலை தலைவரா இருந்த போது அவர் ஒரு இலக்கு வச்சாரு, அந்த இலக்குல இருந்து இப்போ தலைமை சமீபத்துல மாத்திக்கிறாங்க அப்படின்னு தேர்தல் மாறுபடும். இல்ல நான் ஓபனா சொல்றேன், அதாவது நான் வந்து உடைச்சு ஓபனா பேசுறேன். இதுல வந்து இந்த சார்பு இல்ல, ஏன்னா எல்லாரும் நம்ம வந்து இதை வந்து டிஸ்அக்ரி பண்ண முடியாத அளவுக்குங்கிறதால நான் ஒரு பேலன்ஸ் ரிவ்யூ எடுத்துப்பேன். என்ன பொறுத்தவரைக்கும் இது தலைமை வேறுபடும். பொதுவாவே அப்ஜெக்டிவ் என்னன்னா மாநிலம் தழுவிய அளவுல உங்களுடைய கட்டமைப்பையும் சரி உங்களுடைய வாக்கு வங்கிகளையும் நீங்க அதிகப்படுத்த வேண்டியது நேரம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க அறுவடை செய்யக்கூடியதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்க முடியும்ங்கிறத நீங்க பார்க்கணும். இல்ல 24ல வாக்கு வங்கியை உயர்த்திட்டோம், கட்டமைப்பை பரவலாக்கிட்டோம்னு சொன்னதெல்லாம் அப்ப இப்ப இல்லன்ற புரிதலோட தான் இந்த பேச்சுவார்த்தை எடுத்துக்கணுமா? அதுக்குதான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தேன். அந்த நான் கொடுத்த ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ஆன்சர். காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஓட் ஷேர் என்ன, இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஓட் ஷேர் என்னங்கிறதுங்கிறதுல அந்த ஆன்சர்லயே நான் உங்களுக்கு கொடுத்தேன். அது இல்ல பிரச்சனை. இப்ப திரும்ப சொல்லக்கூடியது இன்னைக்கு இப்ப நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறோம்னா இதுக்கப்புறம் வந்து மாநில தேர்தல் அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஃபேஸ் பண்ண போறோம். அது முக்கியம் இல்ல. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4 MLA இருக்காங்க, நாளைக்கு 6 வந்தா கூட அதை ஒரு சக்சஸா பார்க்க முடியும். ஆனா அது பாயிண்ட்ங்கிறத விட அதிகமா நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது அப்போ அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும்னா 2029ல நீங்க எப்படி அதை வந்து அணுக போறீங்க, அதுக்கான ஏன்னா முகாந்திரம் என்னங்கிறது காங்கிரஸ் வந்து அவங்களுடைய பல நிலைகள்ல இருந்து தளர்ந்து கடைசியா வந்து திமுக கிட்ட போனதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா அவங்களுக்கு மாநில தேர்தல் அப்படிங்கறதையும் தாண்டி ராஜ்யசபா சீட்டு சரி 2029 ரொம்ப முக்கியங்கிறதுனாலதான் மிகப்பெரிய அளவுல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாக்கணும்.